தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு எல்லோரும் தெரியும், இன்று திருச்சபையானது வியாகுல்ய அன்னையின் விழாவை கொண்டாடுகின்றது. மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 27 முதல் 35 திருவாக்கியங்கள், குறிப்பாக 31வது வாக்கியம். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர் தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். துன்பங்கள் வழியாக தெய்வம் இதோ நமக்கு மீட்பு தருகின்றார். துன்பங்கள் வழியாகத்தான் மீட்பு உண்டு என்று அங்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். என்பதிலே நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய ஒரு சத்தியம், துன்பங்கள் இல்லை என்றால் மீட்பு இல்லை. ஒரு குட் ஃப்ரைடே ஒன்று இருக்குது என்றால் இதோ ஈஸ்டர் ஒன்று உண்டு. இரவு ஒன்று இருக்க என்றால் பகல் ஒன்று உண்டு. இருள் என்று ஒன்று இருக்கிற சமயத்தில் வெளிச்சம் ஒன்று உண்டு. அப்படி என்றால் துன்பங்கள் ஒன்று இருக்கிற சமயத்தில் நிச்சயமாக சந்தோஷம் ஒன்று உண்டு. நாம் துன்பத்தை மட்டும் மையப்படுத்தல அல்ல, அந்த துன்பம் ஆனது என்னை சந்தோஷத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்போ நான் படுகிற வேதனைகள் அதெல்லாம் நன்மைக்காக தெய்வம் மாற்றி கொண்டு வருகின்றார் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அப்போ என்னுடைய துன்பங்கள், நான் அனுபவிக்கிற துன்பங்கள் மற்றவருடைய விடுதலைக்காக அது தெய்வம் மாற்றுகின்றார். அப்போ மாறாக என் துன்பத்தை கண்டு ஐயோ நான் விறுவிறுக்காமல், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையுடைய கஷ்டம் என்ற கேள்வியை கேட்காமல் அன்னையைப் போலவே அந்த துன்பத்தை தாங்கி அதன் வழியாக அதில் நாம் அனுபவித்து அதன் வழியாக மற்றவர்களுக்கு மீட்பு கொடுப்பதற்காக நாம் எடுக்க வேண்டும். இயேசு சிலுவையை அந்த துன்பத்தின் வழியாக எனக்கு மீட்டது போலவே நான் படுகிற துன்பங்கள் இதோ என்னுடைய சிலுவையாகவும் என் குடும்பத்தோட சிலுவையாகவும் அது மற்றவர்களுக்கு விடுதலை தரும் வண்ணமாக அமைய வேண்டும் என்று விசேஷமாக மன்றாடி நாம் ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒரு துன்பங்கள் அவை அனைத்தையும் திரு சிலுவையோடு இணைத்துக் கொள்கின்றேன். அந்த துன்பங்களுக்கு அர்த்தத்தை நீ தாமே தந்தருளும். அந்த துன்பங்கள் வழியாகவே நான் மட்டுமல்ல, என் வீட்டாரும் என் குடும்பம் முழுவதும் அங்கு மீட்பு பெற வேண்டும். நாங்கள் அத்தனையும் இயேசு அனுபவம் பெறுவதற்கு நீரே துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.